TSM ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நம்ம TSM ஃபேமிலியில் ஒருத்தர் Tanla பிளாட்ஃபார்ம் பற்றி வீடியோ போடுங்க ப்ரோன்னு கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நானும் இதை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்ததால் நம்ம சப்ஸ்கிரைபரும் கரெக்டான டைமில் கேட்டாங்க. ஸோ அப்படியே இதுக்கான வேலையில் இறங்கிட்டோம். Tanla பிளாட்ஃபார்ம்ஸ்ன்றது ஒரு க்ளவுட் கம்யூனிகேஷன் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுற ஒரு கம்பெனி தான். இவங்க ஐடி செக்டார் பேஸ்டு கம்பெனின்றதால இவங்க ப்ராடக்ட் எல்லாமே டிஜிட்டலைஸ்டு ப்ராடக்டாக இருக்கும். இந்த கம்பெனியோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபியூச்சரில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம ஸ்லாங்கில் சொல்லணும்னா ஏஐ பற்றி தான் இருக்க போகுது. இப்போ இருக்க இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் எல்லாமே ஏஐ கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் ஆர்வமாக இருக்காங்க. இன்வெஸ்டிங்கில் ஆர்வம் இருந்தால் மட்டும் பத்தாது, ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணணும்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் நம்ம நாலேஜ்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு செகண்டையும் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸால் உங்கள் லேர்னிங்க்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. Tanla பிளாட்ஃபார்ம்ஸோட பிஸ்னஸ் மாடல், கிளையண்ட் பேஸ், மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல்ஸை பற்றி ஒரு டீட்டெயில்டான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எதுவும் இந்த வீடியோவில் சந்தேகம் இருக்குது ஆர் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். லெட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் மார்க்கெட். நான் உங்கள் ஷிகா. நம்ம எல்லாருக்குமே இப்போது ஏஐ பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஃப்யூச்சரில் ஏஐயில் இருக்க ஸ்கோப்பை பற்றி ரிசர்ச் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, ஆஃப்டர் 2050லலாம் கம்ப்ளீட் கண்ட்ரோலும் ஏஐயில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன தான் ஏஐயில் இருக்குது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட யூசேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்னா, நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏஐ வந்தால் ஹியூமன் ஒர்க் எல்லாமே குறைஞ்சிரும், எல்லாரோட வேலையும் போயிடும்லாம் சொல்லுவாங்க. பட் த ரியாலிட்டி இஸ் இன்னுமே ஒர்க் எல்லாமே அதிகமாகும் அண்ட் டெக்னாலஜியில் புது புது டெவலப்மெண்ட்ஸ் வரும் அப்படின்றது தான். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 years பிஃபோர் 2013லலாம் ஸ்மார்ட் ஃபோனுன்றது எந்த அளவுக்கு யூசேஜில் இருந்துச்சு. பட் 2023 இப்போது எந்த அளவுக்கு யூசேஜில் இருக்குன்னு பாருங்கள். அன்றைக்கி 1 GB ரேமை பெருசாக பார்த்த நாம இன்றைக்கி 16 GB ரேம் மொபைலை அசால்ட்டாக யூஸ் பண்ணுறோம். இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்கிரேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் அண்ட் அது நம்மக்கிட்ட எந்த ஒர்க்கையுமே பறிக்கலை. ஸோ ஃப்யூச்சரில் இதை விட ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் இருக்க போகிறோம். ஃபைன், ஏஐ பற்றி பேசுகிறோம், ஓகே, பட் இந்த கம்பெனிக்கும் ஏஐக்கும் என்ன சம்மந்தம்னு வர பாயிண்ட்ஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். Tanla பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த கம்பெனியோட மெயின் பிஸ்னஸ் என்னென்னா சிபாஸ் சர்வீசஸ் தான் கொடுக்குறாங்க. சிபாஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். சிபாஸ்னால் கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம் ஆசிய சர்வீசஸ்னு சொல்லுவோம். ஒரு என்டர்பிரைஸையும் கஸ்டமரையும் வர்ச்சுவலி கனெக்ட் பண்ணுற ஒரு மீடியம் தான் இந்த சிபாஸ். அது எஸ்எம்எஸ்ஸாக இருக்கலாம், வாய்ஸ் கால், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் கொடுக்குற எந்த அப்டேட்ஸாக வேணாலும் இருக்கலாம். இப்படி எந்த கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்மாக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போது நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஆர்டர் போடுறீங்க, அந்த ஆர்டரை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எஸ்எம்எஸ்லையும் வரும், வாட்ஸ்அப்லேயும் வரும். கரெக்டாக ஆர்டர் கன்ஃபார்ம்டு, ஷிஃப்ட்டு, கொரியர் ட்ராக்கிங்னு எல்லாத்துக்குமே அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்போது ஃப்ளிப்கார்ட்ன்றது ஒரு என்டர்பிரைஸ் அண்ட் நீங்கள் ஒரு கஸ்டமர், உங்கள் 2 பேரையும் ஒரு மீடியமில் எஸ்எம்எஸ் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் கனெக்ட் பண்ணுறாங்கல்ல, இதுதான் கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம் சிபாஸ்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு Tanla பிளாட்ஃபார்ம்ஸோட பிஸ்னஸ் மாடல் என்னன்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். Tanla பிளாட்ஃபார்ம்ஸோட ஒரு இந்தியன் பேஸ்டு கம்பெனி 2000ல் Tanla சொல்யூஷன்ஸ் லிமிடெட்னு ஹைதராபாத்தில் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அன்றைக்கி இவங்க கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது மொபைல் மெசேஜிங் சர்வீசஸை ஒரு ப்ராடக்டாக வச்சு தான் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் டெக்னாலஜி வளர இவங்களோட ப்ராடக்ட் டிசைன்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எஸ்எம்எஸ் சர்வீசஸில் ஸ்டார்ட் பண்ணி வாய்ஸ் அண்ட் ஐஓடி சர்வீசஸ் வரைக்கும் இப்போ ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் மிஸ்டர் உதயகுமார் ரெட்டி யூகேயில் இருக்க மான்செஸ்டர் பிஸ்னஸ் ஸ்கூலில் MBA முடித்த இவர் Tanlaவை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கம்பெனியோட சிஇஓவும் இவர் தான். மிஸ்ஸஸ் அம்ரிதா கங்கோத்ரான்றவங்க இண்டிபெண்ட் டைரக்டராக இருக்காங்க. ஐடி சர்வீசஸ் அண்ட் FMCG செக்டாரில் 30 years பக்கம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வோடாஃபோன் கம்பெனியில் 4G நெட்வொர்க் அண்ட் 5G நெட்வொர்க் இம்ப்ளிமெண்டேஷன்ஸில் ஒரு மேஜர் ரோலில் இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜான்வரி 2019ல் ஐடிக்ட் டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ்னு ஒரு கம்பெனியை இவங்களே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு என்டர்பிரினியராக இவங்க கெரியர் ஸ்டார்ட் ஆனது இந்த பிளேஸில் தான். இவங்களோட ஃபீல்டு நாலேஜும் கிளையண்ட் ஹேண்ட்லிங் மெத்தட்ஸும் Tanla பிளாட்ஃபார்ம்ஸை இவங்களுக்கு இவ்வளோ பெரிய பொசிஷன்ஸை கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு மிஸ்டர் சஞ்சய் கபூர்ன்றவர் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கார். இவரை பற்றி முக்கியமான விஷயம் என்னென்னா, இவர் CEO ஆஃப் பாரதி ஏர்டெல் அண்ட் மைக்ரோமேக்ஸ் கம்பெனிக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதோட சேர்மனும் இவர் தான். மேனேஜ்மெண்ட்டில் முக்கியமானவங்களை பற்றி மட்டும்தான் இப்போ பார்த்துருக்கோம். இவங்களோட ஸ்பெஷலைஸ்டு ப்ராடக்ட்ஸாக வைஸ்லி, டர்பலக் அண்ட் கஸ்டமைஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. Tanla பிளாட்ஃபார்ம்ஸ் இந்தியா மட்டும் இல்லாமல் துபாய் அண்ட் சிங்கப்பூர்லையும் வச்சுருக்காங்க. இந்தியாவில் சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், மும்பை, குர்கானில் பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. இவங்களோட ஃப்யூச்சர் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் பிளான்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபினான்ஷியல் லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையும் டீட்டெயில்ஸாக சொல்லிடுறேன்.
அப்புறம் இதில் இருக்க அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்றதை சொல்கிறேன். Tanla Platformஸோட கரண்ட் மார்க்கெட் கேபிட்டல் 12,562 crores இருக்குது. இந்த வீடியோ கண்டென்ட் பண்ணும்போது இதோட கரண்ட் ப்ரைஸ் 949.35 rupees இருந்துச்சு. ஸ்டாக்கோட PE 24.5, செக்டார் PE 26 இருக்குது. 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 493 rupeesம், 52 வீக்ஸ் ஹை பார்த்தீங்கன்னா 1,317 rupeesம் இருக்குது. ROE 29.45%, புக் வேல்யூ 130 இருக்குது, ஃபேஸ் வேல்யூ 1 இருக்குது, டிவைடு நீல் 1.07%. நெக்ஸ்ட் இவங்களோட ஆனுவல் ரெவன்யூ பார்த்தோம்னா 2020ல் 1,955 crores, 2021ல் 2,363 crores, 2022ல் 3,222 crores, 2023ல் 3,381 crores இருக்குது. ரெவன்யூவில் எவ்ரி இயர் க்ரோத் ஆகிட்டு தான் இருக்காங்க. ரெவன்யூ மட்டும் பார்த்தா பத்தாது, ப்ராஃபிட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. 2020ல் -211 crores ப்ராஃபிட் ஆகிருக்கு. இதுக்கான ரீசனாக அப்புறம் சொல்கிறேன். 2021ல் 356 crores ப்ராஃபிட்டும், 2022ல் 539 crores, 2023ல் 448 crores ப்ராஃபிட்டும் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. கம்பெனியோட நெட்ஒர்த்து 2020ல் 702 crores இருக்குது. ஆனால் 2023ல் பார்த்தோன்னா 1,517 crores தான் இருக்குது. இந்த 3 வருஷத்தில் அப்படியே டபுள் ஆகிருக்கு. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் இவங்க டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தா 2020ல் 0.05, 2021ல் 0.01, 2022ல் 0.03, 2023ல் 0.05 இருக்குது. கம்பெனிக்கு டெப்ட்ன்றது ரொம்ப லோ தான். ஸோ டெப்ட் ஃப்ரீன்னு கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2020ல் 47.64, 2021ல் 65.65, 2022ல் 99.75, 2023ல் 113 crores இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, நம்ம சேனலை எந்த ஒரு பேமெண்ட் ஆக்டிவிட்டியும் பண்ண சொல்லி நம்ம கேட்குறது இல்லை. எங்கள் ரெக்வஸ்ட்லாம் என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் எஃபோர்ட்டுக்கு நீங்கள் ஒரு வேல்யூ கொடுத்த மாதிரி இருக்கும். சரி, ஓகே, டாப்பிக்கு வந்துடலாம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின், நெட் ப்ராஃபிட் மார்ஜின் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2020ல் 10.04% ஆப்ரேட்டிங்கும், -8.57% நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் இருக்குது. 2021ல் 19.5%க்கு 15.21% நெட் ப்ராஃபிட்டும், 2023ல் 18.37%க்கு 13.34% நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் இருக்குது. இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 2020ல் -14.77, 2021ல் 25.27, 2022ல் 39.74, 2023ல் 33.04 இருக்குது. இபிஎஸ்சில் எவ்ரி இயர் நல்ல க்ரோத் இருக்குது. என்னடா வெறும் நம்பர்ஸை மட்டும் சொல்லி போர் அடிக்கிறான்னு நினைக்காதீங்க. எல்லாத்தையுமே ரொம்ப கவனமாக நோட் பண்ணி உங்கள் நாலேஜுக்கு அனலைஸ் பண்ணி பாருங்கள். என்னோட ஒப்பீனியன் என்னன்றதை நான் லாஸ்ட்டில் கண்டிப்பாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 2020ல் 45.55 crores, 2021ல் 384 crores, 2022ல் 278 crores, 2023ல் -151 crores பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செப்டம்பர் 2022ல் 110 crores இருந்த ப்ராஃபிட்டு செப்டம்பர் 2023ல் 143 crores ஆயிருக்கு. ரெவன்யூ செப்டம்பர் 2022ல் 862 crores இருந்தது, இப்போது 1015 crores ஆயிருக்கு. இபிஎஸ் செப்டம்பர் 2022ல் 8.13 இருந்துச்சு, பட் இப்போது 10.6 இருக்குது. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் செப்டம்பர் 2022ல் 12.98, செப்டம்பர் 2023ல் 14.13 இருக்குது. ஸோ குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே க்ரோத்தில் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொல்லியிருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்களே நோட் பண்ணி ஃபிசிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், க்ரோத் எப்படி இருக்குன்னு தெரியும். Tanla Platformஸோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செப்டம்பர் 2022ல் ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங்ஸ் 43.74%, எஃப்ஐஎஸோட ஹோல்டிங்ஸ் 12.73%, டிஏஎஸோட ஹோல்டிங்ஸ் 0.01%, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 0.05%, ரீட்டைலில் 43.47% இருக்குது. அப்படியே நம்ம செப்டம்பர் 2023ல் வந்து பார்த்தோம்னா ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங்ஸ் 44.16%, எஃப்ஐஎஸோடது 15.15%, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 0.72%, ரீட்டைலில் 39.97% இருக்குது. இப்போது இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எல்லாம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸோட ஹோல்டிங்ஸை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் அவங்களோட ஷேர் ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனி ஒரு குவாலிட்டியான கம்பெனியாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இவங்களோட காம்படிட்டர்ஸ்லாம் பார்த்தோம்னா ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஆன் மொபைல் குளோபல், நியூக்ளியர் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ்லாம் இவங்களுக்கு காம்படிட்டராக இருக்காங்க.
இந்த கம்பெனி 2019-2020லலாம் பார்த்தீங்கன்னா 54 rupees 65 rupeesனு ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. அப்படி ஒரு பென்னி ஸ்டாக்காக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது தான் இன்றைக்கி 900 rupees பக்கம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. Tanla Platformsோட ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் Jan 2022ல் 2000 ரூபாய் வரைக்கும் போயிருக்குன்றது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இவங்களோட ஃப்யூச்சர் கோல்ஸை பற்றி அப்புறம் பார்க்கலான்னு. உங்கள் எல்லாருக்குமே சேட்பாட் பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கஸ்டமர் கேர் சர்வீசஸ் காண்டாக்ட் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக் பாட்டில் நீங்கள் சேட் பண்ணால் போதும், அது உங்களுக்கு சொல்யூஷன்ஸை கொடுக்கும். இதில் அந்த சேட்பாட் வந்து உங்களுக்கு டைரெக்டாக சொல்யூஷன்ஸை கொடுக்கறது இல்லை, அந்த கம்பெனியையும் உங்களையும் ஒரு இன்டர்மீடியேட் பண்ணி கனெக்ட் பண்ணுது, அவ்வளோதான். இந்த மாதிரியான ஏஐ பேஸ்டு பாட்ஸ் எல்லாம் ஃப்யூச்சரில் இவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அப்கமிங் டெக்னாலஜிஸ்லேருந்து இந்த கம்பெனி புது புது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் அண்ட் லான்ச்சஸ் பண்ணி மார்க்கெட்டில் பயங்கரமாக ஷைன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பர்சனலி என்னோட அனாலிசிஸில் Tanla Platforms ஒரு குட் க்ரோத் அண்ட் குட் ஃப்யூச்சர் இருக்க ஒரு கம்பெனியாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் ஃபைனலி நம்ம இந்த கம்பெனியோட ப்ராஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது டெப்ட் ஃப்ரீ கம்பெனி, அதுதான் வந்து சந்தோஷப்பட வேண்டிய மெயினான விஷயம். செகண்டாக பார்த்தீங்கன்னா இபிஎஸோட க்ரோத்து ரொம்ப நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு நெட் ப்ராஃபிட்டு ரெவன்யூவோட க்ரோத் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர். ஆர்ஓயும் செமையாக இருக்குது. இதோட கான்ஸ் எல்லாம் பார்த்தா வோடாஃபோன் ஐடியாவில் இவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த அக்ரிமெண்ட் பீரியட் வந்து இப்போ முடிய போகிற டைம் ஆனதுனால அந்த அக்ரிமெண்ட்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு உண்டான ஐடியா வந்து இந்த கம்பெனியில் இல்லை அப்படின்றது தான் தெரியுது. ஸோ இந்த கம்பெனியோட ப்ரைஸ் அப்படின்றது ஃபால் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பிஇ ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனே இல்லாமல் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கில் நம்ம அனாலிசிஸ் பண்ண வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. நான் சொன்ன இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் ஒரு டெசிஷனுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சில விஷயங்களை எதுவும் இந்த வீடியோவில் மிஸ் பண்ணியிருந்தாலோ அது இந்த மாதிரி எதுவும் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியாஸ் ஆர் ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் என்னன்றதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். லெட்ஸ் see you in next video. டாடா, பாய் பாய். நான் உங்கள் ஷியா ஃப்ரம் தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனல்.